சொந்தங்களே, இந்த வீடியோவில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் ஜியு போப் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோ போகும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பற்றி கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஜியு போப் யார்? பதில்: ஜியு போப், அதாவது ஜார்ஜ் அக்லோ போப், ஒரு ஆங்கிலேய மிஷனரி மற்றும் இவர் ஒரு தமிழறிஞர். விளக்கம்: அவர் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய வெளிநாட்டு அறிஞர்களில் முக்கியமானவர். ஜியு போப் மொழிபெயர்த்த முக்கிய தமிழ் நூல்கள் என்ன? பதில்: திருக்குறள், திருவாசகம், நாலடியார். விளக்கம்: இந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளிநாட்டவர்களுக்கும் தமிழ் சிந்தனையை அறிமுகப்படுத்தினார். ஜியு போப் பிறந்த ஆண்டு மற்றும் இடம். பதில்: பிறந்த ஆண்டு 1820, பிறந்த இடம் இங்கிலாந்து. விளக்கம்: அவர் இங்கிலாந்தில் பிறந்து பின்னர் இந்தியா வந்து தமிழ் மொழியை ஆழமாக கற்றார். ஜியு போப் தமிழுக்கு செய்த முக்கிய தொண்டு என்ன? பதில்: தமிழ் நூல்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார். விளக்கம்: இதனால் தமிழ் இலக்கியங்கள் உலகளவில் அறியப்பட்டது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளிநாட்டு அறிஞர் யார்? பதில்: ஜியு போப். விளக்கம்: அவரது மொழிபெயர்ப்பு மிகவும் புகழ்பெற்றதாகும். ஜியு போப் எந்த துறையில் பணியாற்றினார்? பதில்: மிஷனரி மற்றும் கல்வியாளர். விளக்கம்: தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் மொழி பரப்பில் முக்கிய பங்கு வகித்தார். ஜியு போப் தமிழ் மீது கொண்ட அன்பை காட்டும் வாசகம் என்ன? பதில்: தமிழ் மாணவன் என்று தன்னை குறிப்பிடச் சொன்னார். மேலும் குறிப்பாக ஜியு போப் தமிழ் மீது கொண்ட பேரன்பால் தன் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன், a student of தமிழ் என்று பொறிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் சாகும் வரை தமிழ் மாணவனாகவே இருப்பேன் என்பது அவரது தமிழ் அன்பை வெளிப்படுத்தும் மற்றொரு புகழ்பெற்ற வாசகமாகும். விளக்கம்: தமிழ் மொழிக்கு அவர் கொண்ட மரியாதையை இது காட்டுகிறது. ஜியு போப் இறந்த ஆண்டு. பதில்: இறந்த ஆண்டு 1908. விளக்கம்: இவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் தங்கி தமிழுக்கு சேவை செய்தவர். அவரது தமிழ் தொண்டு இன்னும் நினைவு கூறப்படுகிறது. ஜியு போப் திருக்குறள் மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு என்ன? பதில்: 1886 ஆண்டு. விளக்கம்: இந்த மொழிபெயர்ப்பு மேற்கத்திய உலகில் திருக்குறளை பரவலாக அறிமுகப்படுத்தியது. ஜியு போப் மொழிபெயர்த்த நாலடியார் ஆங்கில நூலின் முக்கியத்துவம் என்ன? பதில்: தமிழ் நெறி இலக்கியத்தை மேற்கத்திய வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. மேலும் குறிப்பாக ஜியு போப் மொழிபெயர்த்த நாலடியார் ஆண்டு 1893 ஆங்கில நூல் சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட தமிழ் அறநெறி கருத்துக்களை உலகறிய செய்ததோடு திருக்குறளுக்கு இணையான வாழ்வியல் தத்துவங்களை மேற்கத்திய நாடுகள் அறிந்து கொள்ள வழிவகுத்தது. விளக்கம்: தமிழ் அறநெறி சிந்தனையை உலகளவில் பரப்பியது. ஜியு போப் தமிழ் கற்ற முக்கிய நோக்கம் என்ன? பதில்: மிஷனரி பணியில் மக்களுடன் தொடர்பு கொள்ள. விளக்கம்: ஆனால் பின்னர் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சியில் முழுமையாக ஈடுபட்டார். ஜியு போப் தமிழ் ஆய்வில் எந்த வகை அணுகுமுறையை பின்பற்றினார்? பதில்: மேற்கத்திய ஆராய்ச்சி முறை, அதாவது ஃபிலலாஜிக்கல் அப்ரோச். மேலும் விளக்கமாக, ஜியு போப் தமிழ் ஆய்வில் ஒப்பீட்டு, மொழிபெயர்ப்பு மற்றும் ஆழமான இலக்கண அணுகுமுறையை பின்பற்றினார். பழந்தமிழ் இலக்கியங்களை பாமர மக்களும் மேலை நாட்டினரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததோடு திருக்குறள், திருவாசகம் போன்றவற்றுக்கு விரிவான உரை, இலக்கண குறிப்பு மற்றும் ஒப்பீட்டு ஆய்வு மூலம் தமிழை ஒரு செம்மொழியாக நிலைநிறுத்தினார். விளக்கம்: மொழி, இலக்கணம், அர்த்தம் ஆகியவற்றை அறிவியல் முறையில் ஆய்வு செய்தார். ஜியு போப் மொழிபெயர்ப்புகளில் அதிகமாக இடம்பெற்ற இலக்கிய வகை என்ன? பதில்: அறநெறி மற்றும் சமய இலக்கியங்கள். விளக்கமாக சொல்லுகிறேன், கேளுங்கள். ஜியு போப் மொழிபெயர்ப்புகளில் அதிகமாக இடம்பெற்ற இலக்கிய வகை நீதி இலக்கியம், அதாவது டைடாக்டிக் லிட்ரேச்சர், மற்றும் சைவ பக்தி இலக்கியம் ஆகும். குறிப்பாக திருக்குறள் 1886 ஆண்டு, நாலடியார் மற்றும் தில்வாசகம் 1900 ஆண்டு ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழின் சிறந்த அறநெறி மற்றும் பக்தி நூல்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்.
ஜியு போப் மொழிபெயர்ப்புகளில் விளக்கக் குறிப்புகள் சேர்த்ததன் நோக்கம் என்ன? பதில்: வெளிநாட்டு வாசகர்களுக்கு தமிழ் பண்பாடு புரியச் செய்வது, பண்பாட்டு பின்புலத்தை விளக்குதல், ஒப்பீட்டு ஆய்வு, மொழியின் பெருமையை உணர்த்துதல், ஆழ்ந்த வாசிப்பிற்கு உதவுதல் போன்றவை ஜியு போப்பின் இந்த அணுகுமுறை தமிழ் இலக்கியங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைக்காமல் உலக பொதுவான தத்துவ மேடையில் ஏற்றி வைத்தது எனலாம். விளக்கம்: சொற்கள் மற்றும் கலாச்சார பின்னணியை விளக்கினார். ஜியு போப் திருக்குறள் மொழிபெயர்ப்பில் எந்த வகை அமைப்பை பின்பற்றினார்? பதில்: அதிகார வரிசை, அதாவது சாப்டர் வைஸ் ஸ்ட்ரக்சர். விளக்கமாக சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஜியு போப் தனது திருக்குறள் மொழிபெயர்ப்பில் ஆங்கிலச் செய்யுள் நடை, அதாவது மெட்ரிக்கல் டிரான்ஸ்லேஷன் அண்ட் வேர்ஸ் டிரான்ஸ்லேஷன் எனும் அமைப்பை பின்பற்றினார். 1886இல் வெளியான இந்த மொழிபெயர்ப்பில் திருக்குறளின் கருத்துக்கள் சிதையாமல் கவிதை நயத்துடன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பயனுள்ள அறிமுகம், சொற்களஞ்சியம் மற்றும் சொல்லடைவு ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. விளக்கம்: மூலநூலின் அதிகார அமைப்பை மாற்றாமல் ஆங்கிலத்தில் வழங்கினார். ஜியு போப் தமிழ் இலக்கியங்களை உலகிற்கு எடுத்துச் சென்ற காலப்பகுதி எது? பதில்: 19ஆம் நூற்றாண்டு. விளக்கம்: அந்த காலத்தில் மேற்கத்திய ஆய்வாளர்கள் கிழக்கு மொழிகளில் ஆர்வம் கொண்டிருந்தனர். ஜியு போப் தமிழ் மொழி கற்ற முக்கிய ஆசிரியர்கள் யார்? பதில்: உள்ளூர் தமிழ் பண்டிதர்கள், அதாவது நாட்டு ஆசிரியர்கள். விளக்கம்: தமிழ்நாட்டில் வாழ்ந்தபோது பாரம்பரிய முறையில் தமிழ் கற்றார். ஜியு போப் தமிழ் மொழிபெயர்ப்புகளின் முக்கிய தன்மை என்ன? பதில்: விளக்கக் குறிப்புகள் மற்றும் விரிவான முன்னுரைகள். விளக்கம்: தமிழ் சமயம், பண்பாடு ஆகியவற்றை புரிய செய்ய விரிவான குறிப்புகள் சேர்த்தார். ஜியு போப் திருவாசக மொழிபெயர்ப்பின் சிறப்பு என்ன? பதில்: சைவ பக்தி இலக்கியத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. விளக்கம்: மாணிக்கவாசகர் பாடல்களின் ஆன்மீக ஆழத்தை எடுத்துக்காட்டினார். ஜியு போப் தமிழ் ஆய்வில் பயன்படுத்திய முக்கிய ஆராய்ச்சி முறை என்ன? பதில்: ஒப்பீட்டு மொழியியல், அதாவது கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ். விளக்கம்: தமிழை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். ஜியு போப் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்த்ததில் ஏற்பட்ட தாக்கம் என்ன? பதில்: மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஆய்வு வளர்ச்சி. விளக்கம்: தமிழ் ஒரு செம்மொழி என்ற அங்கீகாரத்திற்கு வழிவகுத்தது. ஜியு போப் எந்த தமிழ் நூல்களை அறநெறி இலக்கியமாக கருதி மொழிபெயர்த்தார்? பதில்: திருக்குறள், நாலடியார். விளக்கம்: அறம் மற்றும் வாழ்க்கை நெறிகளை கொண்ட நூல்கள் என்பதால். திருக்குறள் மற்றும் நாலடியார் மொழிபெயர்ப்புகளில் ஜியு போப் பயன்படுத்திய அணுகுமுறையில் என்ன வித்தியாசம்? பதில்: திருக்குறளில் விரிவான விளக்க குறிப்புகள், நாலடியாரில் அறநெறி கருத்து விளக்கம் அதிகம். விளக்கம்: திருக்குறளின் குறளடிகளை வெளிநாட்டு வாசகர்கள் புரிய விரிவாக விளக்கினார். நாலடியார் வெளிக்கருத்தை மையமாக எடுத்தார். திருவாசகம் மற்றும் திருக்குறள் மொழிபெயர்ப்புகளின் நோக்கத்தில் என்ன வேறுபாடு? திருவாசகம் ஒரு சைவ பக்தி இலக்கியம், திருக்குறள் ஒரு உலகியல் அறநெறி. திருவாசகத்தில் ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டினார், திருக்குறளில் மனித வாழ்வியல் நெறியை விளக்கினார். ஜியு போப் மொழிபெயர்த்த நூல்களில் மேற்கத்திய வாசகர்களுக்கு அதிக சவால் ஏற்படுத்திய நூல் எது? பதில்: திருவாசகம். விளக்கம்: சைவ சமய உணர்வு மற்றும் கவிதை மொழி ஆழமானதால் விளக்கங்கள் அதிகம் தேவைப்பட்டது. திருக்குறள் மற்றும் திருவாசகம் மொழிபெயர்ப்புகளில் சேர்க்கப்பட்ட முன்னுரையின் தன்மை என்ன? பதில்: திருக்குறள் ஒரு நெறி தத்துவ விளக்கம், திருவாசகம் ஒரு சைவ சமய பின்னணி. விளக்கம்: ஒவ்வொரு நூலின் கலாச்சார சூழலை விளக்கினார். ஜியு போப் மொழிபெயர்த்த நூல்களில் அறநெறி இலக்கியமாக கருதப்படுவது எவை? பதில்: திருக்குறள், நாலடியார். விளக்கம்: வாழ்க்கை நெறி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த கருத்துகள் அதிகம். திருவாசகம் மற்றும் நாலடியார் மொழிபெயர்ப்புகளில் உள்ள பொதுவான அம்சம் என்ன? பதில்: விளக்க குறிப்புகள், அதாவது அனோட்டேஷன்ஸ். விளக்கம்: தமிழ் பண்பாட்டை புரிய செய்ய விரிவான குறிப்புகள் சேர்த்தார். ஜியு போப் மொழிபெயர்ப்புகளில் கவிதை வடிவம் மற்றும் கருத்து வடிவம் இடையிலான சமநிலையை எவ்வாறு காத்தார்? பதில்: கவிதை உணர்வை காத்து முயன்றார், அதே சமயம் அர்த்த விளக்கமும் கொடுத்தார். விளக்கம்: வாசகர்களுக்கு மூல உணர்வு குறையாமல் புரியும் வகையில் மொழிபெயர்த்தார்.
திருக்குறள் மற்றும் நாலடியார் மொழிபெயர்ப்புகள் மேற்கத்திய கல்வி உலகில் ஏற்படுத்திய தாக்கத்தில் என்ன ஒற்றுமை? பதில்: தமிழ் அறநெறி இலக்கியத்தின் மதிப்பு உயர்ந்தது. விளக்கம்: தமிழ் ஒரு உயர்ந்த நெறி சிந்தனை கொண்ட மொழி என அறியப்பட்டது. இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த பொது அறிவு வினாவிடையாக இருந்தாலும் திரும்பத் திரும்ப 2 முறை கேளுங்கள். அது மட்டுமில்ல, விடையிலும் கேள்வி இருக்கும். விடையில் இருக்கும் கேள்வியை வினாவுக்கு கேளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.